இரவு உணவு வந்து நம்ம வந்து ஒரு காய்கறி தான், காய்கறி பொரியல். இன்றைக்கி இரவு உணவாக வந்து காய்கறி அது என்னென்னா சுரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி, இவ்வளோ தான் இரவு உணவு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி கொஞ்சம் வேணால் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம், அல்லது வந்து நல்ல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இரவு உணவாக சாப்பிட போகிறேன். அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உணவாக எடுத்துக்காமல், மாமிசம் எதுவும் எடுத்துக்காமல், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் எதுவுமே எடுத்துக்காமல் ஒரு உணவு, அதாவது நோய்களை தராத உணவு இது தான். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரக்கூடியது. அது தவிர்த்து விட்டு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு உணவு இரவு உணவு. பழங்கள் கூட சாப்பிடலாம். பழங்கள், கடலைகள், காளான், பருப்பு வகைகள், கிழங்குகள் அதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் நோய்களை தராது, ஆரோக்கியம் தரும். நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா நல்லா வேகும். இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் தீயை கூட குறைச்சி வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கேன் காரத்துக்காக. மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ திறந்தேன், இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இரவு உணவு தயாராகிடுச்சு. அதாவது இதில் சுரைக்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வெங்காயம் போட்டேன், ஒரு தக்காளி போட்டேன், அப்புறம் வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன். அவ்வளோதான், வதக்கியாச்சு. எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கலை. இரவு உணவு இது. நோய்களை தராத, தைரியமாக சாப்பிட்லாம். இந்த உணவு வந்து நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். நம்ம நோய் வந்துருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோய்களை தராத ஒரு உணவு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உணவு சாப்பிடும்போது பசியோடு சாப்பிடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசியோட நம்ம உணவு நம்ம கையால் சமைச்ச உணவு.